குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், ஜவ்வரிசி பாயாசம் 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இன்னொரு பொருள் சேர்த்து ஜவ்வரிசி பாயாசம் காய்ச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி பாயாசம் பண்ணுறதுக்காக நைலான் ஜவ்வரிசி எடுக்கணும். மாவு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அதை வந்து குக்கரில் வேக வைக்க வேண்டாம், கடாயில் போட்டே வேக வச்சுக்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அதிகரிக்கும். அதனால் நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 முறை நல்லா கழுவிடுங்க. அதில் தூசி குப்பை மண்ணுன்னு ஒட்டி இருக்கும். அதை வந்து நல்லா 2 முறை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் இதே குக்கரில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசி எந்த கப்பால் நம்ம வந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த ஜவ்வரிசி குலையாமல் கண்ணாடி பதத்துக்கு வேகிறதுக்காக நம்ம வந்து 6 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நீங்கள் வந்து ஜவ்வரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நம்ம வந்து 6 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தோம்னா அடிப்பிடிக்காமல் ஜவ்வரிசி நல்லா பதமாக வெந்து வருங்க. ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். 2-3 விசில் விட்டுட்டிங்கன்னா ஜவ்வரிசி குழஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும். விசில் விட்டு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நம்ம கேரட் வந்து சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம். அதனால் ஒரு கேரட்டை வந்து நல்லா பூ போல் துருகி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு இது கூட முந்திரி, திராட்சை, கொஞ்சம் பாதாம் பருப்பு, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதில் வந்து குட்டி குட்டியாக தேங்காயை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3மே சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் முந்திரி பாதாம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாங்க. இப்போது அதே கடாயில் அந்த கொஞ்சம் நெய் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம துருகி வச்ச கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது, இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். கேரட்டை வந்து வதக்கிறதுனால பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். 3 நிமிஷம் போல் கேரட்டை வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி வதக்கி விடுங்க. இப்போது கேரட் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவ்வரிசி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை வந்து கடாயில் போட்டு சட்டியில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும், அந்த வேலையும் மிச்சங்க. வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து கேரட்டில் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு, அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. போனதுக்கப்புறம் ஜவ்வரிசியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜவ்வரிசி பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி மணியாக இருக்குது, நல்லா முத்து போல் இருக்குதுங்க. இப்போ கேரட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஜவ்வரிசி பாயாசத்தில் வந்து கேரட் சேர்க்குறீங்களே டேஸ்ட்டாக வருமானு கேட்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இப்போது நல்லா கேரட்டில் வந்து நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பாலை வந்து காய்ச்சிட்டு எப்போவுமே சேர்த்துக்கங்க. பச்சை பால் வந்து சேர்த்திங்கன்னா என்ன தான் கொதித்தாலும் அந்த பச்சை பாலோடைய ஸ்மெல்லு தான் இருக்கும். நீங்கள் வந்து பசும்பால் சேர்க்குறீங்கன்னா காய்ச்சிட்டு சேருங்க. தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இனிப்புக்காக நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பால் கூட நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால டக்குன்னு திரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க, இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு இதை வந்து எண்ணெயில் போட்டு அதாவது நெய்யில் போட்டு பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட இன்னுமே பத்தலைன்னு கேட்பாங்க. அவ்வளோவுக்கு டேஸ்ட் பிரமாதமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் வச்சு இந்த பக்குவத்தில் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.